solutions. In this video we are going to see what is Chat GPT. Chat GPT na enna ipo last ஒரு 3 months பாத்தீங்க அப்படினா எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ற Facebook, Instagram, YouTube மாதிரி இப்போ Chat GPT வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ கூகுளில் வந்து நம்ம போய்ட்டு என்ன சர்ச் பண்ணோம், நமக்கு தேவையானதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கூகுள் வந்து நமக்கு தேவையான சர்ச் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த Chat GPT அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன்ஏஐலேயும் நம்ம போய்ட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் இங்கே சிங்கிள் ரிசல்ட்டில் கொடுக்குது. ஸோ கூகுள் வந்து மல்டிபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்குது உங்களுக்கு. அதுலேருந்து நம்ம எது பெட்டர் ரிசல்ட்ஸ்ன்னு அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். பட் இந்த Chat GPT வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக சிங்கிள் ரிசல்ட்லேயே கொடுக்குறதுனால ஸோ கூகுளோட இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஸோ பட் அந்த கூகுளை வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சா இந்த Chat GPT அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக கூகுளை வந்து ஓவர் கம் பண்ணல. ஸோ கூகுளில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. A to Z வந்து கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ Chat GPTங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து கூகுளை ஓவர் கம் பண்ணுமானா ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த Chat GPTயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Chat GPTங்கிறத லான்ச் பண்ணி அவங்க வித்தின் 5 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் யூசர்ஸ் ஆக்டிவ் யூசர்ஸை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்க 5 டேஸ் வித்தின் 5 டேஸில். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸ், Airbnb, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3.5 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்க 1 மில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் எடுத்திங்கன்னா 10 மந்த்ஸ் ஆகுது அவங்க ரீச் பண்ணுறதுக்கு, யூஸர் ரீச் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டோம்னா 2.5 மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் Chat GPTங்கிறது குயிக்காக ரீச் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ என்டையர் க்ரியேட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு டெக்னாலஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து எல்லாருமே வந்து ஸோ அவங்களுடைய க்ரியேட்டர்ஸ் வந்து வீடியோ மூலமாகவும் அவங்க சோஷியல் சேனல்ஸ்லேயும் வந்து எல்லாருமே வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக போய்ட்டு பீப்புள்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் a டேயில் எல்லாமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ that is the main reason to reach within 5 days in Chat GPT for active users, 1 million active users. Okay. Chat GPTல லாஸ்ட் இப்போ 3 மந்த்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 100 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க Chat GPT Chat GPT. இதில் Chat GPTயில் வந்து நம்ம எப்படி இந்த Chat GPT யூஸ் பண்ணுறது, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், SEOவில் நம்ம இந்த Chat GPT எப்படி யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த Chat GPTயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்துட்டு இப்போ chat.openai.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஸ்க்ரீன் வரும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் வித் நான் கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜிமெயில் வச்சு Chat GPTயுடைய டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சர்ச் நம்ம எடுக்கிற அந்த சர்ச் ரிசல்ட்ஸு. ஸோ நான் இப்போ இந்த Chat GPT யூஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கேட்க போகிறேன் Chat GPT கிட்ட. அது எப்படி நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க. ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த Chat GPT பாருங்கள் உடனே டைப் பண்ண ஆரம்பிச்சிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ நமக்கு வந்து சிங்கிள் ஆன்சரில் அதுக்கான டெஃபினிஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். வாட் இஸ் மெட்டா டேக் இன் HTML அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் மெட்டா டேக்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து சிங்கிள் ஆன்சராக வந்து டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து Chat GPTயை யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வித் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சிங்கிள் இதில் வந்து ரிசல்ட்ஸில் உங்களுக்கு வந்து Chat GPT வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே இப்போ நான் வந்து கூகுளில் போய்ட்டு அதே வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் இங்கே கூகுளில் போய்ட்டு கேட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து கூகுள் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் எவ்வளோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்குது. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வெப்சைட் மூலமாக வந்து சர்ச் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போது இந்த Chat GPTயும் கூகுளும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கூகுளில் நமக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ், மல்டிபிள் யூசர்ஸ் அவங்க க்ரியேட் பண்ண அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க க்ரியேட் பண்ண அந்த பிளாக்ஸ், நாலேஜஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். பட் எனக்கு தேவை வந்து சிங்கிள் ஆன்சர்ஸ்
அப்படின்னா நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சிங்கிள் ஆன்சர் வந்து என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ எனக்கு வந்து ப்ளாகை கிளிக் பண்ணி நான் போய்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சாட் ஜிபிடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் போட்டதுக்கு எனக்கு வந்து நான் வந்து இமேஜ் சர்ச்சாகவும் போய்ட்டு கூகுளில் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் நான் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வீடியோ சர்ச்னு ஒன்று இருக்குது. வீடியோவில் போய்ட்டு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் இருந்தும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கூகுளில் இருக்குது. பட் ஆனால் சாட் ஜிபிடியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சிங்கிள் ஆன்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எனக்கு தேவையான வெப்சைட்டுக்கு தேவையான ஐகான்ஸ் இமேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா சாட் ஜிபிடியில் எடுக்க முடியாது உங்களால். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சாட் ஜிபிடி பொறுத்த வரைக்கும். ஸோ அதேமாதிரி கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வீடியோஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வீடியோஸ் நியூஸ் ஃப்ளைட் ஷாப்பிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சாட் ஜிபிடியில் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கிடையாது. இன்னொரு நான் ஒரு லைவ் இப்போ வந்து உங்களுக்கு நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். சாட் ஜிபிடியில் இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா லைவ் ஸ்கோர். ஸோ அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி நான் வந்து லைவ் ஸ்கோர் வந்து நான் ஏஐகிட்ட கேட்குறேன் அப்படின்னா இந்த ஏஐ மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான லைவ் டேட்டாஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி இது நமக்கான ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதே கொஸ்டின் வந்து நான் வந்து கூகுள்கிட்ட எடுத்து போடுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் எப்படி ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ டேரெக்டாக போனோம் அப்படின்னா இப்போ எஸ்டர்டே மேட்ச் நடந்திருக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியா வின் பை 5 விக்கெட்ஸ் அப்படின்னு போட்டு இவ்வளோ பால்ஸ். ஸோ இவங்க நமக்கு என்டையர் டீட்டெயில் அது ரிலேட்டட் இமேஜஸ் வீடியோ எல்லாமே நமக்கு வந்து யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடியில் கிடைக்காது. இது மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 100 million யூசர்ஸ் வந்து இந்த சாட் ஜிபிடியில் நம்ம இப்போ ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதில் என்ன இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இடையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு யூஸ் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஜியோ நெட்வொர்க் மாதிரி இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறவங்க ஸோ ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம வந்து இதில் லாகின் பண்ணி நம்ம இந்த சாட் ஜிபிடியாக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் டு ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ப்ரீ பிளான் சாட் ஜிபிடி ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு நீங்கள் $20 பே பண்ணிங்க அப்படின்னா தான் சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அண்டு ஆக்டிவ் பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூகுள் வர்சஸ் சாட் ஜிபிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ யூசர்ஸ் வந்து பே பண்ணி மந்த்லி $20 கொடுத்தா அவங்களுக்கு சர்ச்சுக்காக நம்ம பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். யூசர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கம்பேர்ட் டு சாட் ஜிபிடி கூகுள் இஸ் பெட்டர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன உங்களுடைய நீட்ஸ்க்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அந்த சாட் ஜிபிடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் அதிகமாக வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சாட் ஜிபிடி வந்து மெயினாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து இந்த சாட் ஜிபிடிட்ட கேட்குறேன். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிளாஸஸ் க்ரியேட் பண்ணி வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் எல்லாமே போட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டெல்லாம் போட்டு இப்போ ஃபுல் ப்ரோக்ராமும் ஸோ கொடுத்துருச்சு. இப்போ வந்து ஒரு டெவலப்பர் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் சாட் ஜிபிடியில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு பாருங்கள் ப்ரோக்ராம் எடுத்து போட்டு காப்பி பண்ணி நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான மெட்டா டேக்ஸ் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணோம்னா மெட்டா டேக் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் வந்து ஸோ இந்த சாட் ஜிபிடி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி கண்டென்ட் ரைட்டிங் மெயினாக இதில் ஆகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ரைட் வந்து இந்த சாட் ஜிபிடி மூலமாக அவங்க வெப்சைட்டுக்கு தேவையான பிளாக்ஸு
வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து இந்த சாட் ஜிபிடியிலேருந்து அவங்க எடுத்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாட் ஜிபிடியோட ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, நமக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.